இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை எப்படி நாம் அமைப்பது, எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது, எதை பயன்படுத்தலாம், எதை பயன்படுத்தக்கூடாது என்பதையெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா டினை அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்கு. மறுத்தல். இந்த மறுத்தல் டினை அப்படிங்கிறது ஒரு வேர்ப், ஒரு ஆக்ஷன், ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இந்த டினை அப்படிங்கிறது. மறுத்தல் அப்படிங்கிறது ஒரு செயல். அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. எழுதுறத கண்ணால பார்க்கலாம், நீந்தறத கண்ணால பார்க்கலாம், அடிக்கிறத கண்ணால பார்க்கலாம். ஆனா இந்த மறுத்தல் அப்படிங்கிறத கண்ணால பார்க்க முடியாது. அது வந்து என்ன, அப்டிராக்டா மனதிலேயே எழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய ஒரு செயல். அதுதான் இந்த மறுத்தல் அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரியான வேர்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிற வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி வராது அப்படின்னு சொல்றாங்க. டினை பிளஸ் ஐஎன்ஜி, டினை பிளஸ் ஐஎன்ஜி, டினையிங். நான் சொல்றத அவ மறுக்கிறா. எப்படி? நான் சொல்லுகிறேன், நான் சொல்வதை அவள் மறுக்கிறாள். எங்க வீட்டுல இதே தான் வேலை. நான் ஒண்ணு சொல்லுவேன், அவ ஒண்ணு சொல்லுவா. நான் ஒண்ணு சொல்லுவேன், அவ ஒண்ணு சொல்லுவா. நான் சொல்றத அவ ஒத்துக்கவே மாட்டா. இதுதான் வீட்டுல நடக்குது. நான் சொல்வதை அவள் ஒத்துக்கவே மாட்டா. அவள் அப்படின்னா என்ன? ஷீ. அவள் என்ன செய்கிறாள்? மறுக்கிறாள், மறுத்து கொண்டு இருக்கிறாள். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல என்ன வரும்? இஸ், ஷீ இஸ் டினையிங். ஷீ இஸ் டினையிங். அவள் மறுத்து கொண்டு இருக்கிறாள். She is denying. அவள் மறுத்து கொண்டு இருக்கிறாள். அது வராதுன்னு சொல்றாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணலாமா வேணாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. She is denying. வராது. ஏன்? இது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய, சென்ஸை வெளிப்படுத்தக்கூடிய, ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து கண்டினியூஸா வராது. எப்படி வராது? கண்டினியூஸா வராது. அப்படிங்கிறதுனால பிரசன்ட் கண்டினியூஸ் இஸ் நாட் பாசிபிள். அப்ப என்ன எழுதணும்? அப்ப எப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்க? She denies. She denies. D-E-N-I-E-S. Denies. She denies. அப்படின்னு present tense, simple present tense நீங்க பயன்படுத்தணும். She denies. She is denying அப்படிங்கிறது பதிலா she denies. She is loving அப்படிங்கிறது பதிலா she loves. She is liking. அவள் விரும்பி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது பதிலா she likes. She is feeling அப்படிங்கிறது பதிலா she feels. She is hearing அப்படிங்கிறது பதிலா she hears.
ஷீ இஸ் லைக்கிங் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஷீ லைக்ஸ். ஷீ இஸ் ஹேவிங் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஷீ ஹேஸ். ஷீ இஸ் ஹேவிங் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஷீ ஹேஸ். இதெல்லாம் கண்டினியூஸ் டென்ஸ்ல வராது. டினையிங் வராது, அக்ரீயிங் வராது. லுக் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வேர்ப், ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வேர்ப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லுக்கு, இந்த லவ், இந்த ஃபீல். These are all sensory verbs. கண்ணால் பார்க்கக்கூடியது, கண் பார்க்கிறது லுக், லவ் ஃபீல் பண்றது, ஃபீல் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதிலே எழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. லுக்கிங், லவ்விங், ஃபீலிங். கண்டினியூஸ் டென்ஸ்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? verb plus ing. லுக்கிங், லவ்விங், ஃபீலிங். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? I am looking, I am loving, I am feeling. இதுக்கு பதிலா இது சொல்லக்கூடாது. இதுக்கு பதிலா என்ன நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.